ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குரூப் 2 ப்ரிப்பரேஷன் எல்லாருக்கும் எப்படி போயிட்டுருக்கு? நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசை தேத்திட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே தெரியும், நான் கிருஷோபா சாரோட ஸ்டடி பிளான் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா டார்கெட் 1ல் வந்து 3 to 8 லெசன், அதுக்கப்புறமா 11 to 15 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னோட லைவ் செஷன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் என்கிட்ட உங்களோட ஸ்டடி ரொட்டீனை வந்து விலாகாக போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் வந்து 3 to 8 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 11 to 15 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட் 1ல் இருக்கிற 1 and 2 லெசன், அதாவது தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, நெக்ஸ்ட்டு தமிழக அரசியல் சிந்தனைகள், இந்த 2 லெசன் தான் டார்கெட் 1ல் வந்து படிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்கெட் 4ல் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். டார்கெட் 4ல் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 லெசன் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து 8th ஸ்டாண்டர்டும் 6th தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 8ல் இருக்கிற குடிமக்களும் குடியுரிமையும், சமய சார்பின்மை, அதாவது சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், அதுக்கப்புறமா பன்முகத்தன்மையை அறிவோம். இந்த 3 லெசன் நம்ம ஆல்ரெடி நல்லா படிச்சிருப்போம். ஸோ அந்த லெசன் தான். ஆனால் டார்கெட் 1 பொறுத்த வரைக்கும் பாலிட்டியில் இருக்கிற 11th ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க 2 லெசன், ஸ்டார்டிங்கில் 2 லெசனுமே. ஸோ இது படித்தா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதை தான் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து ஸ்கூல் புக் படிச்சுட்டேன். இப்போ விவி சாரோட புக்கில் தான் ரிவிஷன் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரிவிஷனுக்கு நான் யாரோட புக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் பார்த்தீங்கன்னா விவி டிஎன்பிஎஸ்சி அகாடமி சாரோட புக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ப்ரொமோஷன் கிடையாது பார்த்துக்கோங்க. இந்த புக்ஸ் எல்லாமே நான் காசு கொடுத்து வாங்கின புக்ஸ் தான். நிறைய பேர் அப்படியும் தப்பாக நினச்சிப்பீங்க, அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த புக்கு தான் வாங்கி படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்களோட வீடியோஸ் பார்த்து கூட நீங்கள் படிச்சுக்கலாம். அந்த வீடியோஸில் இருக்கிறத இந்த லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. அதாவது வீடியோவில் இருக்கிற அதை தான் வந்து அவங்க புக்காகவே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து புக் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வீடியோ பார்த்தே படிச்சுக்கிறது மதி அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்தே படிச்சுக்கிடலாம். ஏன்னா சாருமே பார்த்தீங்கன்னா விவி டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார் கூட அவங்களோட வீடியோவில் வந்து டார்கெட் 1க்கான லெசன் லிஸ்ட்டை வந்து நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ராஜா, ராணி அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணலைன்னா செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, இது வந்து 11th பாலிட்டி, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி. ஆல்ரெடி நான் ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ரிவிஷன் பண்ணிட வேண்டியதான். ஒருக்க இதை ரீட் பண்ணிட்டா நமக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் பார்த்துக்கோங்க. ஏதோ படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி கிடைக்கும். அதுக்காக தான். முன்னாடியெல்லாம் நான் சாரோட வீடியோஸ் தான் பார்ப்பேன். இப்போ வந்து புக் இருக்கனால புக் எனக்கு வசதியாக போச்சு படிக்கிறதுக்கு. புக்கில் இருக்கிற எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு சிலது மிஸ் ஆனால் கூட மேக்ஸிமம் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிருக்கும். இது பார்த்தீங்கன்னா 11th and 12th பாலிட்டி, அதாவது பாலிட்டியும் இருக்கும், எக்கனாமிக்ஸும் இருக்கும், ரெண்டுமே இந்த புக்கில் இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாகவே நமக்கு பாலிட்டி மட்டும்தான். ஸோ இது வந்து 6th to 10th பாலிட்டி புக்கு எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ தானே குரூப் 4 எக்ஸாம் படித்தோம். குரூப் 4க்கு வந்து 6th to 12th படித்ததுனால இப்போ கொஞ்சம் ரிவிஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி படித்ததுனால இங்கே பாருங்கள், 8th ஸ்டாண்டர்டில் வந்து இந்த எந்த லெசன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குடிமக்களும் குடியுரிமையும், சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். நெக்ஸ்ட்டு வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற இது பன்முகத்தன்மையை அறிவோம். நான் ஆல்ரெடி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இன்னையோட பிளான் பார்த்துக்கோங்க. இந்த டார்கெட் 4ல் இருக்கிற 3 லெசன், அதுக்கப்புறமா டார்கெட் 1ல் இருக்கிற அந்த 2 லெசன் ஆல்ரெடி நான் படித்தாச்சு. இனி விவி சாரோட புக்கில் ரிவிஷன் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. நான் அதையும் ரிவிஷன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணிக்கு நான் லைவ் வந்துடுவேன். லைவ் செஷன் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் என்னோட கமெண்ட் செக்ஷனில், நிறைய பேர் இல்லை ஒரு சிலர் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னை காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப வந்து டைம் எடுத்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உன்கிட்ட தான் ஸ்டெனோ இருக்குல்ல, நீ எப்படியும் வேலை எடுத்துகிட்டு போயிடுவ, உனக்கு என்ன, நீ தான் ஸ்டெனோ வச்சுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக பேசுகிறீங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்டெனோவும் கூட சும்மாலாம் நான் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரல. ஸ்டெனோவுக்கு நான் அந்தளவுக்கு உழைப்பு போட்டு தான் நான் வந்து படித்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக உன்கிட்ட தான் ஸ்டெனோ
ஸ்டெனோ இருக்குல்ல அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டெனோவும் கூட நான் ராத்திரியும் பகலும் கஷ்டப்பட்டு வாங்கின சர்டிஃபிகேட்டு தான். அதே மாதிரி வாங்கிட்டு தான் ஸ்டெனோ இருக்குல்ல, உனக்கு தான் வேலை கிடச்சிருமே, அதுக்கு ஏன் புலம்புற அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கான பதில் என்னென்னா, வேலை கிடச்சி அப்படின்னா நான் வேண்டான்னு சொல்லி தூக்கி போடலாம் மாட்டேன், கண்டிப்பாக வாங்கிப்பேன். ஆனால் ரியாலிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி என்கிட்ட தான் ஸ்டெனோ இருக்குல்ல, எனக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா, எனக்கு வேலை கிடச்சா நான் என்ன வாங்காமையா இருப்பேன், தூக்கி தூரமாக போட போகிறேன்? கண்டிப்பாக வேலை கிடச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க தான் போகிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எதுவுமே வந்து ஈஸியாக கிடைக்காது, அதுக்கான உழைப்பு வந்து ரொம்ப பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், ராத்திரியும் பகலுமா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஸ்டெனோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணது. சும்மாலாம் எனக்கு வந்து ஸ்டெனோ பாஸ் ஆகலை. ஸோ அந்த வேர்ட்ஸை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் என்னென்ன லெசன்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன லெசன் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.